இந்தியாவை காயப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பது எனது பொறுப்பு என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மேலும் பிரதமர் மோடி தலைமையின் கீழ் நீங்கள் விரும்புவது நிச்சயம் நடக்கும் என்றும் ஆவேசமாக கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல் இந்தியர்களின் மனதில் ஆறாத ரணத்தை ஏற்படுத்தி உள்ளது. அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். பல படுகாயம் அடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகின்றனர். பகல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் கற்பிக்கும் வகையில் இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானிகள் வெளியேற்றம், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, வணிகம் இறக்குமதிகளுக்கு தடை, பாகிஸ்தான் நாட்டு கப்பல்களுக்கு இந்திய துறைமுகங்களில் தடை என அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஆதரவு அளிப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறியுள்ளன. தாக்குதலை நடத்தியவர்களும் பின்னணியில் இருந்தவர்களும் கற்பனையில் கூட நினைத்து பார்த்திராத வகையில் பதிலடியை எதிர்கொள்வார்கள் என பிரதமர் மோடி உறுதிபட கூறியுள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதில் உறுதியாக இருக்கும் இந்தியா இந்த பதிலடியின் தன்மை, இலக்குகள் மற்றும் நேரத்தை நிர்ணயிப்பதில் இந்திய ஆயுத படைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்துள்ளது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உருவாகி இருக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு பெரும் அச்சத்தை கொடுத்துள்ளது. இந்தியா எந்த நேரத்திலும் தங்களை தாக்கும் என பாகிஸ்தான் அரசியல் தலைவர்கள் பீதியில் உளறி வருகிறார்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தொடரும் பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு ராணுவம் கடும் பதிலடி. சுமார் அரை மணி நேரம் இந்த பயிற்சி நடைபெற்றது. அதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக போர் விமானங்களை மிக விரைவாக சாலையில் தர இறங்கி சோதனை நடைபெற்று வருகிறது. இப்படி இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் பாகிஸ்தானை கதிகலங்க வைத்துள்ளது. இதனால் இந்தியாவுக்கு எதிராக ஆத்திரமூட்டும் கருத்துக்களை பேசி வருகிறார்கள். இந்த நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியாவை காயப்படுத்த நினைப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பது எனது பொறுப்பு என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ள கருத்தில், உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிரதமர் மோடி தலைமையின் கீழ் நீங்கள் விரும்புவது நிச்சயம் நடக்கும். நமது நாட்டை தாக்க நினைப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு. பிரதமர் மோடியின் நெறிமுறை மற்றும் விடாமுயற்சி பற்றி நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்று கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க நம் படை வீரர்கள் தயாராகி வருகின்றனர். இந்நிலையில்தான் பாகிஸ்தானில் தற்போது ஆயுத பற்றாக்குறை உள்ளதாகவும், இதனால் போரை தொடங்கினால் வெறும் 4 நாளில் இந்தியா வெற்றி பெறலாம் எனவும், இதன் பின்னணியில் உக்ரைனுக்கு முக்கிய காரணம் உள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியாகி உள்ளது. இதற்காக இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படைகள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. விரைவில் பாகிஸ்தான் மீது நம் படை வீரர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் என்றும், இது நடக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானும் நம் மீது பதில் தாக்குதலை நடத்துவார்கள். இதனால் மோதல் வலுத்து போராக மாறுமோ என்ற அச்சம் ஏற்பட்டு உள்ளது. இந்நிலையில்தான் பாகிஸ்தானுடன் போர் ஏற்பட்டால் இந்தியா எளிதில் வெற்றி பெறும் எனவும், வெறும் 4 நாட்களில் பாகிஸ்தான் படைகள் நம் நாட்டிடம் மண்டியிட வாய்ப்புள்ளதாகவும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகி உள்ளன. இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். உலகின் வல்லரசு நாடான ரஷ்யா 3 ஆண்டுகளை கடந்தும் போர் புரிந்து வந்தாலும் இன்னும் உக்ரைனை கைப்பற்றவில்லை. அதேபோல் பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாக உள்ள காசாவில் பலம் வாய்ந்த இஸ்ரேல் 18 மாதமாக போர் புரிந்து வந்தாலும் கூட இன்னும் வெல்லவில்லை. அப்படி என்றால் இந்தியாவால் மட்டும் எப்படி பாகிஸ்தானை 4 நாளில் வெல்ல முடியும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆனால் இதற்கு பாகிஸ்தானின் நிலவும் ஆயுத பற்றாக்குறைதான் காரணமாக உள்ளது. அதாவது பாகிஸ்தான் தற்போது பொருளாதார நெருக்கடியில் தவித்து வருகிறது. நாட்டில் கடன் என்பது அதிகரித்து உள்ளது. பணவீக்கம் உச்சத்தில் உள்ளது. அதேபோல் அந்நிய செலவாணி கையிருப்பும் கரைந்து வருகிறது. இது பாகிஸ்தானுக்கு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் பாகிஸ்தானில் ஆயுத பற்றாக்குறை என்பது அதிகம் உள்ளது. அது மட்டுமின்றி விமானங்கள் உட்பட போரை சமாளிக்க தேவையான ஆயுதங்கள் நவீனமயமாக்கப்படவில்லை என்பது
குறிப்பிடத்தக்கதாகும். சமீபத்தில் உக்ரைனுடன் பாகிஸ்தான் ஆயுத ஒப்பந்தம் செய்தது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. இந்த போரை சமாளிக்க பாகிஸ்தானிடம் இருந்து 155 மில்லிமீட்டர் குண்டுகளை உக்ரைன் வாங்க ஒப்பந்தம் செய்தது. இதையடுத்து குண்டுகள் உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது பாகிஸ்தானில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் உக்ரைன் இடையே எப்போதும் நெருங்கிய நட்பு உள்ளது. குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தில் உக்ரைன் எப்போதும் பாகிஸ்தான் பக்கம்தான் நிற்கும். இதனால் தான் உக்ரைன் மீதான போரில் கூட நம் நாடு தொடக்கத்தில் உக்ரைனுக்கு பிடி கொடுக்காமல் இருந்து வருகிறது. இப்போது உக்ரைன் ஒப்பந்தத்தின்படி அதிகமான 150 மில்லிமீட்டர் குண்டுகளை பாகிஸ்தான் வழங்கிய நிலையில் அது பாகிஸ்தானுக்கு சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் பாகிஸ்தான் ஆயுத தொழிற்சாலைகள் ஆயுத தயாரிப்பில் சுணக்கத்தை சந்தித்து உள்ளன. வெளிநாடுகளுக்கான தேவைகள் மட்டுமின்றி உள்நாட்டுக்கான தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் பாகிஸ்தானின் ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலைகள் பிரச்சனையை எதிர்கொண்டு வருகின்றன. இதனால் பாகிஸ்தான் ராணுவம் கவலையில் உள்ளது. மே 2ஆம் தேதி சிறப்பு படை தளபதிகள் ஆலோசனை கூட்டத்திலும் இந்த ஆயுத பற்றாக்குறை பற்றி இராணுவத்தினர் கவலையை பகிர்ந்து உள்ளனர். இதற்கு முன்பாக பாகிஸ்தான் இராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெனரல் கமர் ஜாவேத் பஜ்வாவும் இது பற்றி கருத்து தெரிவித்து இருந்தார். இது தொடர்பாக அவர் இந்தியாவுடன் நீண்ட காலம் போராடுவதற்கு தேவையான ஆயுதங்கள் பொருளாதார வலிமை இல்லை என்று அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் போர் நடந்தால் 86 மணி நேரம், அதாவது 4 நாட்களுக்குள் தேவையான ஆயுதங்கள் மட்டுமே பாகிஸ்தான் கையில் இருப்பதாகவும் இதனால் எளிதாக இந்தியா வெல்லும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. இருப்பினும் போர் என்று வந்தால் பதிலடி கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு. நீங்கள் விரும்புவது நிச்சயம் நடக்கும். ராஜ்நாத் சிங் கருத்து தெரிவித்து உள்ளார். இந்தியாவை காயப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பது எனது பொறுப்பு என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.